வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் கெஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, எல்லோரும் கேட்குறீங்கல்ல இந்த மாதிரி ஒரு பருப்பு ரசம் பண்ணுங்க அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அதில் இருக்கிற மெடிசினல் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதில் இல்லாத ஐட்டமே கிடையாது. ப்ரோட்டீனுக்கு பருப்பு இருக்குது, புளி இருக்குது, கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது, மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, தனியா இருக்குது, பெருங்காயம் இருக்குது, மஞ்சப்பொடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மெடிசினல் ஃபுட்டு பெஸ்ட்டு ஃபுட்டு. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பருப்பு ரசம் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக பருப்பு ரசம்னா தண்ணியை ஊற்றுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சமாக ஒரு இதை பாருங்கள், ஒரு டம்ளர்னா சாம்பாருக்கு போகிற அளவுக்கு இல்லாமல் அதில் பாதி பருப்பு போட்டுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் அப்படின்னா என்னோடய அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் இருக்கணும். அப்படி கலக்கி ஊற்றிண்டா, வெறும் தண்ணியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெறும் தண்ணி ஊற்றி பருப்பு ரசம் பண்ணால் கோபம் வரும். அதனால் நான் கொஞ்சமாக பருப்பு வேக போட்டு தான் பருப்பு ரசம் பண்ணுவேன். ஸோ நான் என்னோடய மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள். அது நிஜமாக சாம்பாராக பருப்பு ரசமா அப்படி கேட்பாங்க. என்னோடய ஹெல்ப்பர் சொல்வா, அம்மா சாம்பார் மாதிரி இருக்குமா, சூப்பராக இருக்குமா ரசம் அப்படின்வா. அதாவது அந்தளவுக்கு திக்னஸ் இருக்காது, பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ட்ராவலுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலலாம் சாப்பிட்டு வந்திருப்போம். வீட்டில் ஒரு பருப்பு ரசமும் ஒரு காயும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வாங்க போட்டுக்கிட்டே பேசலாம். என்ன அப்புறம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு வேறு கமெண்ட்டு கொடுத்துருவாங்க ஜனங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு புளியை நல்லா கரைச்சிடுவோம். கரைச்சி அந்த இதில் என்ன பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். சரிங்களா? நல்லா கரைக்கணும். ஏன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ கரைச்சி தண்ணி இப்போ நான் வச்சுருக்கிற பாத்திரத்தில் பாதி பாத்திரம் அளவுக்கு தண்ணி நான் பண்ணிவிடுவேன். சரிங்களா? அந்த அளவுக்கு நான் கரைச்சிடுவேன். நல்லா கரைச்சி சக்கை மாதிரி வந்தவுடனே எடுத்து வச்சுடுவேன். பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சு வேக வச்சுட்டுருங்க. பருப்பு தண்ணி தானம்மா ரசத்துக்கு அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் பருப்பு போட்டால் ரசம் அதோட டேஸ்ட்டே தனி. நீங்களே சொல்லுவீங்க இது ஒன்று போருமா அப்படின்னு. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு சின்ன டம்ளர் அந்த அளவுக்கு பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ரசம். இங்கே பாருங்கள், நம்ம சாம்பார் பொடி போட்டேன் இல்லையா, அதில் நான் பெருங்காயம் போட மாட்டேன். ஆனால் சமையலில் கண்டிப்பாக புளியில் பெருங்காயம் நல்லா பெருசாக போட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தான் பெருங்காயம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு பருப்பில் வேக போட்டுருங்க பெருங்காயத்தை. இது டிப்ஸு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டாலும் ஃபுல்லும் வாசனையாக கம்மன்னு இருக்கும். அதனால் பருப்பில் வேக போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு வேக போடும்போது கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புளி தண்ணியை கரைச்சிருக்கோம். நல்லா 1 லிட்டர் தண்ணி நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். பெருங்காயம் போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டோமா. மஞ்சப்பொடி நீங்கள் நான் ஒரு ரசப்பொடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரசப்பொடி தான் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுறேன். குழந்தைகள் வெளியூரில் இருக்குது, ஃபாரினில் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மிளகா பொடிக்கு அரைக்க முடியலன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும், தனியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த தனியாவை 2 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுடணும். பியூர் மிளகா பொடி போட்டுட்டு என்ன பண்ணணும், அதோடு நிறுத்திட முடியாதே, மற்றதெல்லாம் போடணுமே. அதுக்கு என்ன பண்ணணும், மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுட்டு மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கணும். ஏன்னா அந்த மிளகு காரம் உங்களுக்கு சொல்லுவாங்க, மிளகை சாத்தில் கொஞ்சம் எப்போவுமே உனக்கு த்ரோட்டில் ப்ராப்ளமாக சளியாக இருக்கா ஜுரமாக இருக்கா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாள் எங்கள் பாட்டி, சுட சாத்தில் தூண்டு மிளகு பொடியை உப்பு போட்டு கலந்து போட்டு 2 வாய் சாப்பிட சொல்லிடுவாள். காத்தால் நான் மத்தியானம் எப்போ சாப்பிட்றேன் அப்படி சாப்பிட்டுட்டோன்னா இட்ஸ் கான். அப்படி போயிடும், கீச்சும் போயிடும், தொண்டையில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் போயிடும், சூப்பராகிடும். ஈவன் பல்லு வலி கூட போயிடும் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், திருப்பியும் ஒரு ஞாபகப்படுத்திடலாமல், புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்ட பிறகு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், நம்மளோட சாம்பார் பொடியை போட்டிருக்கேன். நம்மளோட சாம்பார் பொடி இப்போ தான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டிலையே கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கே வறுத்துட்டு கூட அரைச்சிக்கலாம். சூப்பராக மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அளவு எனக்கு கொஞ்சமான அளவு வேணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் என்ன அளவு கொடுத்துருக்கேனோ அதில் டிவைடட் பை 10
இப்போ 300 டிவைடட் பை 10 என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சுனா அப்போ 30 கிராம். அந்த மாதிரி நீங்கள் போட்டு அளவெடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் மறந்துடக்கூடாது, பார்க்கணும். ஏன்னா உப்பு போட்டிருக்கேன். மெயினான ஐட்டம் நம்மளோட சமையலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே என்ன? உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு இருக்கிற பண்டம் தொப்பையிலே. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ரசத்தில் இல்லாத ஐட்டமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா, தனியா வேறு இருக்கா? எதுக்கு நல்லது? பிரெயினுக்கு, நர்வஸ்க்கு, எல்லாத்துக்கும் நல்லது. காரம் வந்து எதிர்ப்பு சக்தி, காரத்தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு அமிலம் ஜாஸ்தியாகாமல், அமிலம் ஜாஸ்தியாகி பித்தம் வந்ததுன்னா முடியெல்லாம் நிறச்சி போயிடும். அதனால் நம்ம எல்லாமே சமமாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த புளி வாசனை இருக்குது பார்த்தீங்களா? இது போகணும், இந்த மிளகாப்பொடி வாசனை போகணும். நான் ஏன் இந்த ரசத்தை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா கேளுங்க. இப்போ எல்லாம் டயட் வந்து ப்ராப்பராக இருக்கிறதில்ல. எல்லாருக்குமே டயட் ப்ராப்ளம் அந்த பிரச்சனை வருது. ஏன்னா வெளியில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஒரு ப்ராப்பர் டயட் இல்லாதனால ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரசத்தை காத்தாலையும் சாயந்தரமும் ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம், ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லாமல் பக்காவாக அப்படியே அந்த ஹங்கர் பசியை தூண்டி சூப்பராக நார்மலாகிடுவாங்க. அடுத்த நாள்லேருந்து அம்மா பரவாயில்லம்மா, நான் நன்னா இருக்கேன், எனக்கு பசிக்காதும்மா, என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரசம் வேலை செய்யும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில், எல்லார் வீட்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். வெளியூர்லாம் போயிட்டு வராங்களா, ஏதாவது சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு அப்செட் ஆகிடும் ஸ்டொமக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்தவுடனே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன திரும்ப சொல்லார், வரும்போதே அங்கேருந்து ட்ரெயின்லேயே போகணுமா, வரும்போதே அம்மா பருப்பு ரசம் பண்ணி வச்சிருமா, எனக்கு ஒரு காய் பண்ணிடுமா போகிறோம் அப்படின்வார். பருப்பு ரசம், மோர் சாதம், ஒரு காய், அவ்வளோதான் சாப்பிடுவார். வேறு எதுவுமே சாப்பிடுவா. எல்லாருமே எங்கள் வீட்டில் மொத்த பேருமே பருப்பு ரசம் இருந்தால் போகிறோம். ஸ்பெஷலே எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் தான். பருப்பு ரசம் பிடிக்கலை அப்படின்னு யாருமே சொல்லுவேன், பிரிஞ்சி வேணும், அது வேணும், இது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. பருப்பு ரசம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா அது ஜூஸியாக இருக்கும், சாப்பிட லிக்விடாக இருக்கும், தொண்டையை ஒன்றும் பண்ணாது, எல்லா மெடிசனும் இருக்காது. சாப்பிட்டோடனே அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா மிளகு, சீரகம் எல்லாமே இதில் கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கும், எல்லாமே இருக்கும். வெந்தயம் இருக்கும், எல்லாம் இப்போ பெருங்காயம் இருக்குது, மஞ்சப்பொடி இருக்குது, எல்லாம் சூப்பராக வேலை செய்யும். பாருங்கள் நம்ம ரசம் எப்படி கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஜம்முன்னு வாசனை போக, புளி ஸ்மெல் போக. அதாவது என்ன கணக்கு சொல்லுவாங்க எங்கள் பாட்டினா, இந்த ரசம் கொதிக்கிறது இல்லடி, அந்த ஊற்றுற அளவுலேருந்து ஒரு கொஞ்சம் குறையும், அதுதான் கணக்குன்னுவாங்க. எனக்கு முதல்ல குழந்தைய சின்னவங்களாக இருக்கும்போது எனக்கு சமைக்க தெரியாதுல்ல, அப்போ என்னோடய அப்பா சொல்லுவார், ரசம் வாசனை எப்படிப்பா புளி வாசனை மிளகாப்பொடி வாசனை போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த என்ன அளவு தண்ணி கரைச்சி ஊற்றினியோ அதுலேருந்து ஒரு ட்ராப் இறங்கும், அதுதான் கணக்கு அப்படின்வார். அது ஈஸியாக சொல்லி தருவார். எங்கள் அப்பா எனக்கு சூப்பராக சமையல் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா அவர்கிட்டேருந்து தான் நான் மேக்ஸிமம் கற்றுண்டேன் நான். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து புளி தண்ணி கொதிச்சுடுத்து, அதுக்கப்புறம் நம்ம அதில் இப்படி கரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பை, அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடுறோம். இப்படி ஊற்றிட்டா இது என்ன ஆகிடும், நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். ஒரு கொதி வந்ததுன்னா அழகாக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இது கொத்தமல்லி கடைசியில் தான் போடணும். ஆனால் கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் அந்த சூட்டில் போடலாம் கொதிக்கும்போது. அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ போட்டுடணும். நான் இப்போ அரைச்ச சாம்பார் பொடி வச்சு தான் இந்த ரசம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரசப்பொடி வேணும்னா மிளகு ரசமோ ஜீரா ரசமோ எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அந்த மிளகு ரசத்தில் என்ன காமிச்சிருக்கேனோ அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டா நார்மல் ரசப்பொடி ரெடி. சரிங்களா? நிறைய பேர் ரசப்பொடி கேட்டீங்களா, அதுக்காக சொல்கிறேன். நான் மிளகு ரசத்தில் என்ன வறுக்கணும்னு காமிச்சேனோ அதை வறுத்து வச்சுட்டிங்கன்னா நார்மலாக வெறும் தண்ணி ஊற்றி பண்ணுற ரசத்துக்கு, மிளகு ரசத்துக்கு, மற்ற எந்த ரசத்துக்கும், வெறும் தக்காளி ரசத்துக்கு கூட அது செட் ஆகிடும், சூப்பராக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஜீரா ரசம் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், பருப்பே தேவையில்லை. பாருங்கள், இப்போ நம்ம ரசம் கொதிக்க போகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அணைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டு இழுப்பு கரண்டி, அதாவது இதில் பண்ணோன்னா தாளிச்சு கொட்டினோன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அயன் சக்தியும் உங்களுக்கு கிடச்சிடும். அந்த காலத்தில் பெரியவங்க பண்ணது எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்ட். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெய் விட்டுருக்கோம், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோம். இது ஒரு கொதி வரப்போகிறது, ஆஃப் பண்ணிட்ட போகிறோம். நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். இந்த தாளிச்சு அது தலையில் ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், கொதிக்கும்போது
தாளிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடி ஏன்னா கொத்தமல்லி மாத்திரம் கடைசியில் தான் போடணும். அதோட இது வந்து கொதிச்சதுன்னா அந்த இது வந்து எவாப்ரேட் ஆகி வேஸ்ட் ஆகிடும். அதனால கடைசியாக இப்போ பொங்க போடுறது பாருங்க ரசம், அப்போ தான் அப்படி போடணும் கொத்தமல்லியை. சரிங்களா? கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ கடுகு வெடிக்கிறது. ஏற்கனவே நம்ம பெருங்காயம் நிறையா போட்டோம். சும்மா அப்படி ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரே ஒரு இது போட்டு கடுகு வெடிச்சுட்டு இங்கே பாருங்கள் தாளிச்சு கொட்ட போகிறோம். பாருங்க நம்ம ரசம் ரெடி ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை டச் பண்ண மறக்காதீங்க. மறந்துட்டிங்கன்னா என்னோட ஹெல்த்தி ரெசிபீஸ் நான் இப்போ வேற போட போகிறேன். நவராத்திரி ஸ்பெஷல், சுண்டல், தீபாவளி ஸ்பெஷல்ஸ், இனிப்பு எல்லாம் போட போகிறேன். அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஆனால் லைக் பட்டனை மாத்திரம் டச் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணுறதை பார்க்கறதுக்காகவே நான் எவ்வளோ லைக்ஸு பார்ப்பேன். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரிங்களா? அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி போட்டுருக்கேன்னா, உங்களுக்கு சுண்டல் வேணும் இல்லையா, தீபாவளி பட்சணம் வேணும் இல்லையா, கண்டிப்பாக வேணும் தானே? சரி, ஓகே, போட்டுறேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஆக்சுவலாக ஒரு கருப்பு கவுனின்னு பற்றி அது பெனிஃபிட்ஸ்லாம் போட்டிருக்கேன். புதுசாக இருந்தால் பார்த்துக்கோங்க. நான் இப்போ நியூ பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாக் இருக்குது. அந்த கருப்பு கவுனி பொடி நான் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக பண்ண முடியாதவங்க வாங்கி பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.